தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் கேரளாவில் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை இன்றைய செய்தியாளர் பார்வையில் வழங்குவதற்காக உதகையில் இருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். தற்போது உதகையில இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய மழை பொழிவு அப்படிங்கிறது எவ்வளவாக இருக்கு? குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் கனமழை இங்க பெஞ்சிருக்கு? பிரியா, அதாவது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 4ஆம் தேதி முதலே மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட கோடை மழை என்பது பருவமழை போலவே தொடர்ச்சியாக நாள்தோறும் பெய்யக்கூடிய ஒரு மழையாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 17 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருக்கிறது. நாம் தற்போது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் இருக்கிறோம். கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக இங்கு மழைப்பொழிவு இருந்து வருகிறது. ஏற்கனவே இந்திய வானிலை மையம் சார்பில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக தற்போது தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. குன்னூர், கோத்தகிரி, உதகை போன்ற பல்வேறு பகுதிகளில் நீலகிரி மாவட்டத்தில் மழை தற்போது பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்புக் குழுவினர், அதாவது மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் ஏற்கனவே நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு குழு மேட்டுப்பாளையம் பகுதியில் தற்போது முகாமிட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு குழுவினர் குன்னூர் பகுதியில் இருக்கிறார்கள். அந்த மீட்பு பணிகளில் மேற்கொள்வதற்காக உரிய உபகரணங்களுடன் அந்த குழுவினர் தற்போது தயாராக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் மழை குறித்த அனைத்து விவரங்களையும் உடனடியாக கவனித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் விளைவாகத்தான் தற்போது அந்த அதிகனமழை எச்சரிக்கையின் அறிவிப்பு காரணமாக பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்கூட்டியே தற்போது நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்திற்கு வரவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையே நேற்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தமாக 15 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருக்கிறது. குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் போன்ற பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்தது. ராட்சத கற்கள் தண்டவாள பகுதிகளில் உருண்டு விழுந்ததை அடுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக மீட்பு படையினர் தொடர்ந்து பணிகளில் ஈடுபட்டு மரங்கள் மற்றும் கற்களை அகற்றியிருக்கிறார்கள். அதே போல மலை ரயில் பாதைகளிலும் கற்கள் விழுந்து கிடப்பதால் தற்போது மேட்டுப்பாளையத்திலிருந்து மலை ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம், இன்றைக்கு, நாளைக்கும் அந்த மலை ரயில் பயணம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாளை வரைக்கும் அதிக மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அந்தமான் கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை மையம் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதன் விளைவாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அதிக மழை பெய்து வருகிறது. தெருக்களிலும் சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் அந்த மழைநீரை கடந்து செல்கிறார்கள். தற்போது தென்மேற்கு பருவமழை கோவை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த மழை என்பது தொடர்ந்து வருகிறது. மதியத்திற்கு மேல், பிற்பகலுக்கு மேல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை தொடர்ச்சியாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பெய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. பிரியா, களத்திலிருந்து விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.